ஃபஸ்ட் இயர் பற்றி ஒரு சிலபஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே சிபிடிசி சிலபஸ் பற்றி எனக்குமே கொஞ்சம் தான் தெரியும். இப்போ உங்களோட இமீடியட் சீனியர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் எப்படி ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா, எனக்கு வந்து 11th 12th படிக்கிறப்ப நான் நீட் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். 12th படிக்கிறப்ப எனக்கு ஆக்சுவலாக வந்து பெருசாக எம்பிபிஎஸ் தான் போகணுன்ற அந்த அளவுக்கு ஒரு ட்ரீம் கிடையாது. சும்மா எழுதி பார்ப்போன்ற மாதிரி தான் எழுதினேன். கொஞ்சம் கோச்சிங் சென்டர் போனேன், அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அப்போ வந்து டாக்டர் ஆஷா லெனின் இருக்காங்களே, அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து அவங்களோட ஒரு பெரிய ஃபேன். அவங்க வந்து எப்படி கேஸ்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஆர்டிசம் மாதிரி வர சில்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி நார்மலாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ சரி, இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது போல், ஹோமியோபதினு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்களும் டாக்டர் தான் போல் அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அதுக்கப்புறமா வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ என்னோடய மார்க்ஸ் வச்சு சரி நம்ம ஆயுஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ எனக்கு ஹோமியோபதி கிடச்சிது. அதுவும் சென்னையிலே கிடச்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ ஆனால் எனக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. கொஞ்சம் அடிக்கடி சைனசைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் டிரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸு, அப்புறம் ஆன்சைட்டி வர மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. நான் நிறைய ஃபஸ்ட்டு அலோபதி ஸ்பெஷலிஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்தேன். அப்புறம் ஹோமியோபதியிலே நிறைய டாக்டர்ஸ் மாற்றி மாற்றி பார்த்தேன். எனக்கு கொஞ்ச நாள் பேலியேட் ஆகிற மாதிரி திருப்பி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது. இது ஏன் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ ஹோமியோபதி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஹோமியோபதியாக எடுப்போம்னு சொல்லி ஹோமியோபதி டாக்டர்ஸு நான் பார்த்தேன். ஒரு டாக்டர்கிட்ட போவேன், எனக்கு சரியாகாது. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போவேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்தது. அப்புறம் அதை பற்றி நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய புக்ஸில் படித்தேன். அப்புறம் சீனியர்ஸ்கிட்ட, என்னோடய ஸ்டாஃப்ஸ், ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட, அப்புறம் டாக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண, ஹோமியோபதி பற்றி எனக்கு இருக்க டவுட்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்ஸ்பைரிங்காக ஒரு சில சீனியர்ஸ் கிடச்சாங்க. அப்போ ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு இப்போ ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன் ஹோமியோபதினா எப்படி இருக்குன்னு. இப்போ எனக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டான டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக மெடிசன் எடுக்கிறேன். எனக்கு ஹெல்த்தில் ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் தெரியுது. இப்போ எனக்கு வந்து ஹோமியோபதி கொஞ்ச நாள் எனக்கு வந்து எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கிறேன். நான் செல்ஃபாக கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது வந்து செல்ஃபாக மெடிசன் எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தா கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன், யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஹனிமேனே வந்து அவர் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கல, அவரோட ஜூனியர் ஹோமியோபதி யார்கிட்டயோ போயிட்டு தான் மெடிசன் எடுத்தார். ஏன்னா நிறைய டாக்டர் சொல்லுவாங்க அவங்க வந்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்க ஒரு டாக்டர்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டு மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எனக்கு ஹெல்த் பெட்டராக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து நான் எப்படி ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறது வயசாக எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு 3 years வந்து எனக்கு வந்து ஹோமியோபதி ஒர்க் ஆகுமா இல்லையா, நம்ம எப்படி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி லேர்ன் பண்ணுறதுலேயே நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு நிறைய சீனியர்ஸ்கிட்ட பேசினேன். நிறைய டாக்டர்ஸ்கிட்ட வந்து டவுட்ஸ்லாம் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில நம்ம வைப்பில் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக நிறைய சொல்லி தருவாங்க. கேட்பேன். அப்புறம் அவங்களோட கைடன்ஸில் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் கொஞ்சம் மெடிசன் கொடுத்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. அந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் ஹோமியோபதி. இப்போ செகண்ட் இயரில் இருந்தப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்டம் சொல்கிறாங்க, இப்போ கிளாஸில் கேஸ் டிஸ்கஷன்லாம் நடக்கிறப்ப எனக்கு அந்த ட்ரக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் போனப்புறம் கொஞ்சம் எனக்கு மென்டாலிட்டி மாறிச்சு. இப்போ ஒரு கேஸ் டேக்கிங் எடுக்கிறாங்க, ஒரு சிம்டம் ஏதோ சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரக்கு எனக்கு ஞாபகம் வராது, அந்த ரூப்ரிக் ஞாபகம் வரும். ரெப்பட்ரைசேஷனில் அந்த ரூப்ரிக் எப்படி பண்ணணும், கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஏன்னா வந்து இப்போ இந்த சிம்டம் வந்து இந்த ஒரு ட்ரக்கில் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சிம்டம் நிறைய ட்ரக்கில் இருக்கலாம். அது நம்ம ரெப்பட்ரைஸ் பண்ணுறப்ப தெரியும். அதெல்லாம் போக போக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது வந்து நம்ம வெறும் தியரி நாலேஜ். நான் வந்து சொல்லிடுறேன், காலேஜ் வைஸாக அகாடமிக் வைஸாக நான் வந்து ஆவரேஜ் தான். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக நிறைய லேர்ன் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ஹோமியோபதி நாலேஜ் எனக்கு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. இப்போ ஃபைனல் இயரில் எனக்கு கிளினிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு அதை நான் இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நான் வந்து சில பேருக்கு என்னோட டாக்டர்ஸ் கைடன்ஸோட ஹெல்ப் தெரியாதுல்ல. ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மளாக தான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும்.
ஒரு பேஷண்ட்டை கேஸ் எடுக்கிறப்ப என்ன கொஷின் கேட்கணுங்கிறது தெரியாது. இப்போ நம்ம ஓபிடிலேயே நம்ம ஃபாலோ அப் எடுக்க சொல்லுவாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ்லாம். நம்ம போய் ஃபாலோ அப் எடுக்கிறப்ப நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது. சீனியர்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு போய் டாக்டர்ஸ்கிட்ட கேட்கலாம். சில டாக்டர்ஸ்லாம் நம்மள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. அவங்க வந்து என்ன மெடிசன் நீ யோசிச்சு வச்சுருக்க சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் இது கரெக்டாக தப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும் அதில். ஏன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், ஒரு ஹீல் பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவ் இருந்தாலே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது இதில், அது நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஹோமியோபதியிலே ஆக்சுவலாக நிறைய மெத்தட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. நம்ம காலேஜில் நம்ம கரிக்குலம் வைஸாக நமக்கு வந்து கிளாசிக்கல் ஹோமியோபதி தான் மோஸ்ட்லி டீச் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு ப்ராக்டிஸ்னர்ஸ் ஒவ்வொரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கிறது எனக்கு வந்து நான் நான் எனக்கு மெடிசன் எடுக்கிறப்பே தெரிஞ்சது. அப்புறம் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட பேசுறதுல எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக ஹோமியோபதியிலே வந்து கிளாசிக்கல் ஹோமியோபதின்னு இருக்குது. அப்புறம் பேத்தாலஜிக்கலாக சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய பி கிளாஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிகிரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹோமியோபதி நாலேஜ் பை எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஏதோ சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது அவ்வளோ ப்ராப்பர் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோனோ ஃபார்மசி இருக்குது, பாலி ஃபார்மசின்னு இருக்குது, ஆர்ஓஹெச்னு இருக்குது, சேகல் மெத்தட்னு சொல்லுவாங்க, மைண்ட் சிம்டம் வச்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அப்புறம் டாக்டர் ராஜன் சங்கரனோட மெத்தட் இருக்குது. அப்புறம் ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதின்னு இருக்குது. இதெல்லாம் இப்போ டெவலப் ஆகி வந்திருக்குது. அப்புறம் டாக்டர் ஜான் ஸ்காலனோட மெத்தட் இருக்குது. அது வந்து பீரியாடிக் டேபிள் வச்சு சொல்லுவாங்களோ, ஒரு ஒரு ரோவும் ஒரு பர்சனோட லைஃப் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஏஜை குறிக்குதுன்னுவாங்க. இது எல்லாமே ஒன்று ஓரளவுக்கு என்னங்கிறது எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு.